கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு வந்தாலும் வருது உங்களுக்காகவே படைக்கப்பட்ட வருடம்னா இது இந்த வருடம் தான். காரணம், 2ஆம் வீட்டிலே வருகின்ற சனி. சார் பாத சனிங்கிறாங்க சார். ஆமா, இல்லைன்னா மட்டும் இருந்தாலும் ஒண்ணும் பண்ண மாட்டான். இப்போ சனி ஜென்ரலாவே உங்களை அலைவிடுவார் சார். இந்த மார்க்கெட்டிங்ல பைக்லயே சுத்துறவங்களுக்கு எல்லாம் ஒரு வேண்டுகோள், ராசியிலே ராகு இருக்கார், வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதையா ஓடும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? கும்பராசிக்காரர்களாம் குருவின் நேரடி ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். 2ஆம் வீடு தனஸ்தானாதிபதியே குரு தான். குரு கொட்டி கொடுப்பார், கவலையப்படாது. 5லிருந்து 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை. 5லிருந்து 9ஆம் பார்வையாக உடம்பு 1ஆம் இடத்தை பார்க்கிறார், ராகு. குரு சண்டால யோகத்தை உண்டாக்குகிறார். சனி 8ஆம் இடத்தை பார்க்கிறார், ஆயுள் பாவம். கும்பராசிக்காரர்களா சொத்து சேர்த்து போறீங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லாம் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பாக்குறீங்க. உங்க காட்டுல மழை, உங்களை அடிச்சுக்க முடியாது. மிகப்பெரிய ஆள்னா மிகப்பெரிய ஆளாக்க போறீங்க. சனி முடிவு பண்ணிட்டாருன்னா சொன்னதுதான். சிற்றின்பம், இந்த டிஸ்கோத்தே பப்பு நீங்கள் எடுத்துக்காட்டாக இருக்க விரும்பி இருப்பீர்கள், உங்களை எடுத்து காட்டி விடுவார்கள். அதனால தைரியமா இருக்கு, அதெல்லாம் போவாதீங்க. வீடு வேலை, வேலை விட்டா வீடு, கம்முன்னு இருக்கு. இப்ப ராசியில் ராகு வரும்போது பெண்கள் இடம் பழகவே கூடாது. குடும்பத்துல தேவையற்ற பிரச்சனைகள், டைவர்ஸ் போன்ற பிரச்சனைகள் உருவாகும். உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. அப்படி இப்படி வெயிட் பண்ணி கடைசியா தமிழ் புத்தாண்டு வந்தாச்சு. என்ன குருஜி சொல்றீங்க, தமிழ் புத்தாண்டு வந்தாச்சா? ஆமா, இப்பதான் நியூ இயர் முடிஞ்சாப்புல இருக்கு, அதுக்குள்ள தமிழ் புத்தாண்டு வந்தாச்சு. வருஷம் நம்ம இதே தான் சொல்றோம். நியூ இயர் முடிஞ்சாப்புல இருக்கு, தமிழ் புத்தாண்டு வந்தாப்புல இருக்கு. அப்படி திரும்பி பார்த்தா ஜூன் ஆயிருது, அப்படி திரும்பி பார்த்தா அடுத்து நியூ இயர் வந்துருது. ஸோ எதுக்கு சொல்ல, நம்ம ஒருவேளை வேகமா போறோமா இல்ல காலம் நம்ம விட்டு வேகமா போயிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த வருடம் ஒரு முக்கியத்துவமான வருடம். 3 பெயர்ச்சிகள் நடந்திருக்கக்கூடிய ஒரே வருடம். ஜோதிட உலகம்னு கிடையாதுங்க, ஒட்டுமொத்த உலகமே இந்த வருடத்தை உற்று பார்க்குது. காரணம் என்ன அப்படின்னா, சனி பயிற்சி இப்பதான் ஒரு பெரிய சர்ச்சைக்கு அப்புறம் வாக்கியமா திருக்கணுமா, அப்படியா இப்படியெல்லாம் நடந்து முடிஞ்சு மார்ச் 29 சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிட்டார். மீனத்துக்கு போயிட்டார். அதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள், நிறைய பேருக்கு அஷ்டம சனி, அப்போ கடகராசிக்காரங்கள்லாம் கண்ணீர் விட்டுட்டு இருந்தவங்கலாம் இப்போ கடவுள்கிட்ட வேண்டிட்டு, ஐயா சாமி தேங்க்யூ. ஸோ இது மாதிரி 7ரை சனி முடிஞ்செல்லாம் மகர ராசிக்காரங்களாம் 7ரை சனி முடிஞ்சு போச்சு, ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது இப்போ தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் குரு வரார், அதுக்கப்புறம் ராகு வரார். இப்போ தான் சனி வந்திருக்கார், அடுத்து குரு வரார். ஆக மொத்தம் மே மாதம் வரைக்கும் எங்களை பிஸியாகவே வச்சிருப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம பேச போகிற தமிழ் புத்தாண்டு பலன்களில் இந்த 3 பெயர்ச்சிகளையும் இன்க்ளூட் பண்ணி ஒரே பதிவாக சொல்ல போகிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை. லங்ஸை தனியாக பார்க்கும் பொழுது இதனுடைய ரிப்போர்ட் வேற, ஹார்ட் தனியாக பார்க்கும்போது ரிப்போர்ட் வேற, கிட்னி தனியாக பார்க்கும்போது ரிப்போர்ட் வேற. ஆனால் ஒரே மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எடுக்கும்போது உடம்பை பற்றிய தரோ ரிப்போர்ட் எப்படி உங்களுக்கு கிடைச்சிருதோ, சனி பயிற்சின்னு பார்க்கும்போது பலன்கள் மாறுபடுகிறது, குரு பயிற்சின்னு பார்க்கும்போது பலன்கள் மாறுபடுகிறது, ராகுகேது பயிற்சின்னு பார்த்தா பலன்கள் மாறுபடும். இப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இது 3த்தையும் சேர்த்து ஒரே பயிற்சியாக ஒரே பலனாக நாம் தமிழ் புத்தாண்டு பார்க்குறோம். நம்ம பக்தி இன்ஃபோ பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்ட விஸ்வரூபம் அடையக்கூடிய ஒரு சேனல்னா இந்த பக்தி இன்ஃபோ தான். எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயா அருளாலே இந்த பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் நிறைய நல்ல விஷயங்களை தினமும் தாங்கி வருகிறது உங்களுக்கு சொல்ல. இதில் ஒரு முக்கியமான விஷயம், தொடர்ந்து உங்களோட பிரயாணிக்க போகிறேன். ஐ எம் ஷூர் ஒவ்வொரு நாள் காலையில் உங்களை இந்த சேனல் வழியாக சந்திக்க போகிறேன். உலகெங்கும் இருக்கும் ரசிகர்கள் எல்லாம் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே. ஸோ அப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த வருடம் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று மீனத்தில் ரொம்ப நாள் டிராவல் பண்ண போகிறார். இந்த வருடம் ஒரு 3-4 மாதம். செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று ரொம்ப நாள் இருக்க போகிறார். ஏன் சார் நீச்சம் ஆகிறாரு, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் நீச்சம் ஆகிறார் என்ன. அப்போது குரு பகவான் சாமானிய மனிதனை அப்போ நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படின்னு கிடையாது. இதெல்லாம் வச்சு சொல்கிறதுக்கு தான் நம்ம இருக்கோம், அதுக்கு தான் நம்ம சேனல் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து பார்த்தா போதும். ஸோ அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் யாரெல்லாம் குழந்தை பெற்றுக்க போகிறீங்க, யாருக்கெல்லாம் இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக போகிறது, யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது, வெளிநாடு செல்ல போகிறது யார், யாருக்கெல்லாம் குபேர யோகம் கிடைக்க போகுது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடணும். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 5 கிரகங்களை 2ஆம் வீட்டில் வைத்துக்கொண்டு அடடா இந்த தமிழ் புத்தாண்டு வந்தாலும் வருது உங்களுக்காகவே படைக்கப்பட்ட வருடம்னா இது இந்த வருடம் தான். காரணம், 2ஆம் வீட்டிலே வருகின்ற சனி. சார் பாத சனிங்கிறாங்க சார். ஆமா, இல்லைன்னா மட்டும் இருந்தாலும் ஒன்றும் பண்ண மாட்டான். இப்போ சனி ஜென்ரலாகவே உங்களை அலைவிடுவார் சார். 12ஆம் வீட்டில் இருக்கும்போது ஆமாம்மா காசுக்காக 10 இடம் அலையிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ம சனியாக வந்தபோது ஆமாம்மா உடம்புல உட்காந்துட்டார்ல, உட்கார விட மாட்டான், ஓட வச்சுட்டே இருப்பான் அப்படிம்பாங்க.
2ஆம் வீட்டில் சனி வந்தோன்னா பார்த்தீங்களா, பாத சனி, அதனால தான் ட்ராவல் பண்ணுறீங்க. ஐயோ நான் ஒரு 5 வருஷமாக ட்ராவல்லே தான் இருக்கேன். இம்புட்டுக்காண்டி மாத்திரையை விற்கிறதுக்கு ஒவ்வொரு கிளினிக்காக இந்த பைக்கிலேயே சுற்ற விடுறாங்க. இன்சூரன்ஸ் போடுறவங்க, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக பார்த்து வருந்துறேன். பாவம், ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை. இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணால் தான் சம்பளம். இவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் பாவம். உங்களுக்கெல்லாம் சனி நல்லது பண்ண போகிறார். ஏன்னா குருவோட வீட்டுக்கு போய் ஹெல்ப் பண்ண போகிறார். இந்த மார்க்கெட்டிங்கில் பைக்கிலேயே சுற்றுறவங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், ராசியிலே ராகு இருக்கார், வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. சார், நான் மக்களோடு பிரயாணிப்பவன், உங்களுடைய உணர்வுகளை புரிந்தவன், ஃபீல்டில் இறங்கி வேலை செஞ்சுருக்கேன், மிஷின் ஓட்டியிருக்கேன், எனக்கு தெரியும் கஷ்டம்னா என்னன்னு தெரியும். ராசியிலே ராகு இருக்கும்போது 2ஆம் வீட்டிலே சனி வந்தா பணத்தை எப்படி தருவாருன்னா, செய்கிற வேலைக்கேற்ற கூலியை கொடுத்துட்டே இருப்பார். நிறைய வேலை செஞ்சால் நிறைய காசு தருவார். இந்த நிறைய வேலையை உண்டாக்குறவரும் சனி தான், அது காசு தரதும் சனி தான். ஆனால் உங்களை செக் பண்ணிட்டே இருப்பார். வேலையை தட்டி கழிக்கிறீங்களா இல்லையா? தட்டி கழிச்சிங்கன்னா உங்களை விட்டு போயிடுவார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? கும்பராசிக்காரர்களாம் குருவின் நேரடி ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். 2ஆம் வீடு தனஸ்தானாதிபதியே குரு தான். குரு கொட்டி கொடுப்பார், கவலைப்படாதீங்க. 5ஆம் வீட்டில் வருகின்ற புதன் 5ஆம் புதனுடைய வீட்டில் வருகின்ற குரு, 5லே இருக்கின்ற குரு யோக குரு. யோக குருவாக இருந்து பல விதமான நன்மைகளை செய்கிறார். குழந்தை கொடுக்க போறார். கும்பராசிக்காரங்களாம் குழந்தை பிறக்க போகுது. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால் டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸ்லாம் நடக்க போகிறது. நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. 5ல் இருக்கக்கூடிய குரு 5ல் இருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ல் இருந்து 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை. 5ல் இருந்து 9ஆம் பார்வையாக உடம்பு 1ஆம் இடத்தை பார்க்கிறார். ராகு குரு சண்டால யோகத்தை உண்டாக்குகிறார். ஆக இந்த குரு பகவான் தரும் அற்புத பலன்கள், சனி பகவான் 2ஆம் வீட்டிலிருந்து தரும் அற்புத பலன்கள். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 2, 3, 4 பார்க்கிறார். சனி 8ஆம் இடத்தை பார்க்கிறார், ஆயுள் பாவம். கும்பராசிக்காரர்களா சொத்து சேர்த்து போறீங்க. கும்பராசிக்காரர்கள்லாம் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறீங்க. உங்கள் காட்டில் மழை, உங்களை அடிச்சுக்க முடியாது. மிகப்பெரிய ஆள்னா மிகப்பெரிய ஆளாக்க போறீங்க. சனி முடிவு பண்ணிட்டாருன்னா சொன்னது தான். ஒரே ஒரு விஷயம், ராசியிலே ராகு சேட்டை. கும்பராசிக்காரர்கள் யாராவது குடிச்சிங்கன்னா நீங்களே போய் ஹாஸ்பிட்டல் கண்டுபிடிச்சி இப்பயே பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க. கம்பல்சரி மே 19ஆம் தேதிக்கு அப்புறம் லிவர் ஃபெயிலியர் ஆயிரும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு பின்ன நிஜமாக சொல்கிறேன். ராசியில் ராகு வந்தால் தினமும் பண்ண வைப்பார். சிற்றின்பம், இந்த டிஸ்கோத்தே பப்பு, நீங்கள் எடுத்துக்காட்டாக இருக்க விரும்பியிருப்பீர்கள், உங்களை எடுத்து காட்டி விடுவார்கள். அதனால் தைரியமாக இருக்கு, அங்கெல்லாம் போகாதீங்க. வீடு வேலை, வேலை விட்டா வீடு, கம்முன்னு இருங்க. டிஸ்கோத்தே போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் போகக்கூடாது, வீட்டிலே இருக்கணும். பிள்ளைக்கு மருந்து வாங்க காசு இல்லை, ஆட்டக்காரிக்கு 100 ரூபா. பிள்ளைக்கு இம்பிட்டு காட்டி பலூன் வாங்க காசு இல்லை. அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கல 100 ரூபா, எவனோ ஒருத்தர் கொடுத்துருப்பா. நம்ம ரீனா அவர்களுக்கு 100 ரூபாய் கொடுத்த அண்ணன் அவர்களை 100 ரூபா கொடுத்தியா? இல்லைம்மா நான் கொடுக்கலம்மா. சும்மா இருக்கிற கேஸெல்லாம் அவங்க மேலே போடுவாங்க. அப்போ ராசியில் ராகு வரும்போது பெண்கள் இடம் பழகவே கூடாது. குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள், டைவர்ஸ் போன்ற பிரச்சனைகள் உருவாகும். யாராவது டைவர்ஸ் பண்ணுறேன்னு உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் சொன்னாங்கன்னா தயவுசெய்து டகால்னு காலில் விழுந்துடணும். அப்போல்லாம் நீ நினைக்கக்கூடாது, ஒன்றை விட்டா எனக்கு வாழ்க்கையில்ன்றணும். ஒரே விட்டா நினச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, பிரச்சனையை ஊதி பெருசு பண்ணிங்கன்னா பெரிய பிரச்சனையாடும். ஸோ கும்பராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். ஸோ டைவர்ஸ் யோகங்கள் போன்றவை வருவதால் ராகு திருப்பாம்புபுரம் செல்லுதல், திருநாகேஸ்வரம் செல்லுதல் போன்றவை நல்லது. சட்டம் தன் கடமையை செய்யும். அதனால் டைவர்ஸ் கழுத்து வரை வந்து செல்லும். தப்பிச்சுக்கிறது உங்கள் சாமர்த்தியம். கீழே போயிட்டு இருக்கிற 2 நம்பரை கூப்பிடுங்க. பக்தி இன்ஃபோ சேனலை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.